Hello viewers, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியூப் அண்டு கியூபாய்ட் இது ரெண்டுத்துக்கும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சிலிண்டர்னு சொல்லி வரும்போது நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அங்கே லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னதை நாம் இங்கே மாற்றி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்ததுனால நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம். இங்கே சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு கர்வ்டாக இருக்கிறதுனால வளைஞ்சி வர்றதுனால இங்கே நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இந்த சிலிண்டரில் 3 டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ சிலிண்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் தின் சிலிண்டர் பற்றி ஒரு ஹாலோ சிலிண்டர் அதாவது தின் சிலிண்டர் பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் சிலிண்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து ஒரு ஹாலோ திக் சிலிண்டர் பற்றி பார்ப்போம். அப்போ ஒரு தின் சிலிண்டர், ஒரு ஹாலோ தின் சிலிண்டர், ஹாலோ திக் சிலிண்டர், ஒரு சாலிட் சிலிண்டர். இந்த 3 நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபார்முலா அரைவ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடல் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டருக்கான ஒரு மாடல். இது ஒரு சிலிண்டருக்கான மாடல். இது எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். இது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு சிலிண்டராக இருக்குது நமக்கு. இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கிளாக இருக்குது. பாட்டமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிளாக தான் இருக்குது. இதனுடைய சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தெரியுது. ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த சிஎஸ்ஏ ஏன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் இது போல் ஒரு சிலிண்டர் நம்ம ஒரு மெட்டல் ஷீட்டில் வந்து இது போல் ஒரு சிலிண்டர் வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளோ ஏரியா ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இல்லை இந்த சிலிண்டருக்கு வந்து சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து ஒரு பில்லர் மாதிரி இதை அஷ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, இது போல் இருக்கிற ஒரு பில்லருக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ ஏரியா பெயிண்டிங் பண்ணணும், எவ்வளோ பெயிண்டிங் வந்து நமக்கு கன்சியூம் ஆகும், எவ்வளோ லேபர் சார்ஜ் ஆகும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த சிலிண்டருக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டரை பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சிலிண்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து ரெக்டாங்குலராக மாறிடுச்சுங்க. அதாவது சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்தது இப்போ நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டாக மாறுது. அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டினுடைய ஏரியா தான் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர். கரெக்டுங்களா? சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டரும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் ஒன்றா இருக்குங்களா? கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்டாங்கிளுக்கு நமக்கு ஒரு லென்த் இருக்கும் அண்டு ஒரு பிரெத் இருக்கும். இப்போ சிலிண்டரோட நீங்கள் மேட்ச் பண்ணும்போது லென்த்தாக இருந்த பார்ட் என்னவா மாறிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிளுடைய லென்த்தாக இருந்தது நமக்கு சிலிண்டராக மாறும்போது சர்க்கம்ஃபரன்ஸாக மாறிடுச்சு. கரெக்டுங்களா? அதே போல் ரெக்டாங்கிளுடைய பிரெத்தாக இருந்தது சிலிண்டர்னுடைய ஹைட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல? ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஃபார்முலா எப்படி நம்ம அரைவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஒரு சிலிண்டர், இது ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி பார்த்தாங்க. கரெக்டுங்களா? ரைட். இந்த சர்க்கிளினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன பாருங்கள். நமக்கு 2πr. இந்த 2πr தான் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு மேட்ச் ஆகுது. நமக்கு 2πr. இதனுடைய லென்த்தும் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே லென்த்து. ரைட். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் பிரெத் ஆஃப் த சிலிண்டரும் ரெண்டு ஒன்று. பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர். கரெக்டுங்களா? அப்போ லென்த் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். கிளியர்லா? ஓகே. இப்போ வாட் இஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், லென்த் இன்டு பிரெத். இங்கே லென்த்தாக இருந்தது என்னன்னு பாருங்கள். லென்த் இஸ் ஈக்குவல் டு 2πr. லென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சிலிண்டர்.
length equal to 2 pi r, breadth equal to height of the cylinder. Now breadth replace பண்ணிட்டு height போடுறோம். இப்போ what is the formula? 2 pi r h இவ்வளோ ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா CSA ஆஃப் த சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு சாலிட் சிலிண்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சாலிட் சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கும்போது நம்ம உள்ள இன்னரில் எதோ மெட்டீரியல் எதுவும் இல்லாமல் பார்த்தோம். இப்போ சாலிட் சிலிண்டராக இருக்கும்போது பாருங்கள், அதே கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான். அடிஷ்னலாக நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த சாலிட் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு, இந்த பாட்டம் சர்ஃபேஸும் ஃபில்லப் ஆகிருக்கு. சப்போஸ் இதுக்கு நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம், பெயிண்ட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் பாருங்கள். ஒன்று இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மேலே நம்ம அப்ளை பண்ணுவோம், ப்ளஸ் இந்த டாப் சர்க்கிள் மேலே நம்ம அப்ளை பண்ணோம், ப்ளஸ் பாட்டம் சர்க்கிள் மேலே நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ எவ்வளோ ஏரியா வரும் பாருங்கள். நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏரியா நம்ம கன்சிடர் பண்ணோம், இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்க்கிள், ஏரியா ஆஃப் த டாப் சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்க்கிள். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு curved surface area of the cylinder, curved surface area of the cylinder plus area of circle into இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பாருங்கள். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேடியஸில் வரக்கூடிய சர்க்கிள் தான். டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ரேடியஸ் தான், பாட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ரேடியஸ் தான். அதனால் இது அப்படியே டபுள் ஆகிடலாம்ல. இதோட ஏரியா ஆஃப் த ஒன் சர்க்கிள் இன்ட்டு 2 போடலாம்ல. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், சரிங்களா? ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அப்போ எப்படி வரும் பாருங்க, நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் நமக்கு தெரியும் 2 pi RH. இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 2 pi RH ப்ளஸ் 2 இன்ட்டு அந்த ரெண்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பாருங்கள், 2 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இதில் நெக்ஸ்ட் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஒரு 2 pi r இருக்குது, இதுலேயும் ஒரு 2 pi r இருக்குது. காமனாக இருக்கிற 2 pi r நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், h இருக்கும். தென் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், பேலன்ஸ் ஒரு r இருக்கும். ஏன்னா ஒரு r ஸ்கொயரில் ஒரு r வெளியே வந்துருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், ஒரு r. நீங்கள் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 pi r இன்ட்டு h, 2 pi r h இதே வந்துடும். 2 pi r இன்ட்டு r போட்டிங்கன்னா 2 pi r ஸ்கொயர். இதுக்கான யூனிட் என்ன பாருங்கள், இவ்வளோ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏரியா. அப்போ ஏரியாவுக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம், 2 pi r h. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டராக இருந்ததுன்னா ஒன்லி CSA ஆஃப் த சிலிண்டர் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டருக்கு 2 pi r h மட்டும் போட்டிங்கன்னா போதும். இதே ஏரியா ஆஃப் த சாலிட் சிலிண்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 2 pi r இன்ட்டு h ப்ளஸ் r அப்ளை பண்ணணும். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர்னு சொன்னால் ஒன்லி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் வரும். இதை மட்டும்தான் நீங்கள் போட்டாகணும். 2 pi r h மட்டும்தான் நம்ம போடணும். ஏரியா ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் சிலிண்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதோடைய கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவும் நீங்கள் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த டாப்பில் வரக்கூடிய ரெண்டு சர்க்குலர் ஏரியாவையும் நம்ம கொடுத்தாகணும். அப்போ போட்டிங்கன்னா 2 pi r இன்ட்டு h ப்ளஸ் rனு வருது. இப்போ நாம் நெக்ஸ்ட்டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ திக் சிலிண்டர் பார்க்கலாங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு திக் சிலிண்டர், திக் ஹாலோ சிலிண்டருக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நான் சிலிண்டர் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் மட்டும் இல்லைங்க, இது ஒரு திக் சிலிண்டர், திக் ஹாலோ சிலிண்டர். ஏன்னா இதுக்கு ஒரு வால் திக்னஸ் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் காட்டின பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உள்ளே எந்த மெட்டீரியலும் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இங்கே ஒரு மெட்டீரியல் இருக்குது. இதோடைய கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. சப்போஸ் இந்த பிளாக்குக்கு நீங்கள் பெயிண்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து பெயிண்ட் பண்ணணும், பெயிண்ட் பண்ணி இதை வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங் வந்து நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணணும். அதே போல் இந்த இன்னர் பார்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும்.
இன்னர் பார்ட்டுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்க முடியாது. பெயிண்டிங் அப்ளை பண்ணும்போது இந்த பார்ட்டுக்கும் அப்ளை பண்ணோம், இன்னர் பார்ட்டுக்கும் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ இதுக்கு 2 கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வருது. ஒன்று இந்த மேஜர் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட்டர் சர்க்கிள், இதுக்கு ஒரு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அதே போல் இந்த மைனர் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதனுடைய இன்னர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த 2 பார்ட்டுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எப்படி கன்சிடர் பண்ணுறதுன்னு பாருங்கள். CSA ஆஃப் ஹாலோ திக் சிலிண்டர்னு கொடுத்துருக்கேன் நான். CSA கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ திக் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு CSA ஆஃப் அவுட்டர் சிலிண்டர் ப்ளஸ் CSA ஆஃப் இன்னர் சிலிண்டர். அவுட்டர் சிலிண்டருக்கும் நீங்கள் கொடுக்கணும், இன்னர் சிலிண்டருக்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ கொடுக்கும்போது நம்ம எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மைனர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதாவது இன்னர் சர்க்கிள், இதை வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த அவுட்டர் சர்க்கிளை நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாங்க. பெரிய ஆர் சிறிய ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். பெரிய ஆர் சிறிய ஆர். இப்போ அந்த மாடல் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அந்த ஹாலோ திக் சிலிண்டர் எப்படி இருக்குன்றதுக்கான மாடல் பாருங்கள் இங்கே இருக்கும். இந்த டாப் சர்ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஒரு அவுட்டர் சர்க்கிள், ஒரு இன்னர் சர்க்கிள், நடுவில் பார்த்தீங்கன்னா மிடில் மெட்டீரியல் ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிருக்கு. அதே போல் நான் கொடுத்துருக்கேன். இந்த CSA ஆஃப் த அவுட்டர் சர்க்கிளுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வரும், நம்ம இப்போ தான் பார்த்தோம். 2π. இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள்ங்கிறது இங்கே மேஜர் சர்க்கிள் இருக்கும். அப்போ 2πr இன்ட்டு ஹெச். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே சேம் தாங்க. இன்னர் சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஹைட்டு தான், அவுட்டர் சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு சேம் தான். அப்போ 2 கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஹைட்டு சேமு, பட் ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இன்னர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மாலர் ஆர் வச்சுருக்கோம், சிறிய ஆர்னு சொன்னோம். அப்போ அது பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படின்னா காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2π அண்டு ஹெச் இருக்குது, இங்கேயும் 2π அண்டு ஹெச் இருக்குது. இப்போ இந்த 2π நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 2π ஹெச் வரைக்குமே எடுக்கலாம். நம்ம 2π ஹெச் எடுத்துட்டோம்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், இவ்வளவு ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதாங்க CSA ஆஃப் த ஹாலோ திக் சிலிண்டர். ஹாலோ திக் சிலிண்டர் HTCன்னு போட்டிருக்கேன் ஷார்ட்டாக. ஹாலோ திக் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πh இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா இந்த அவுட்டர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இன்னர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த டாப்பில் இருக்குது பாருங்கள். இந்த டாப்பில் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு கன்சிடர் பண்ணி ஆகணும். இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கன்சிடர் பண்ணணும். எப்படி கன்சிடர் பண்ணலாம், இதோட ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாருங்கள். இந்த சர்க்கிள் எடுத்துங்க. இது ஒரு மேஜர் சர்க்கிள், இது மைனர் சர்க்கிள். இந்த மேஜர் சர்க்கிள் ஏரியா எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ஏரியாவும் நமக்கு கிடைச்சிடும். அதுலேருந்து இந்த மைனர் சர்க்கிள் ஏரியாவை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, மேஜர் சர்க்கிளினுடைய ஏரியா πr², நான் கேபிட்டல் ஆர் போட்டிருக்குங்க, ஏன்னா அவுட்டர் சர்க்கிள்ங்கிறதுனால அது மேஜர் சர்க்கிள், மைனஸ் இந்த பிக்கர் சர்க்கிள்லேருந்து இந்த ஸ்மாலர் சர்க்கிளினுடைய ஏரியாவை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா πr². கிளியர்ல? கரெக்டுங்களா? ஓகே. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ரெண்டுலேயுமே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். π இன்ட்டு r² மைனஸ் r². இது பார்த்தீங்கன்னா a² மைனஸ் b² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் அசியூம் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இதே நம்ம மாற்றி எப்படி எழுதலாம், π இன்ட்டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதில் டோட்டலாக எத்தனை ஏரியா இருக்குது பாருங்கள். டாப்பில் ஒரு ஏரியா இருக்குது, பாட்டத்துலேயும் ஒரு ஏரியா இருக்குது. டாப் அண்டு பாட்டம் ரெண்டுலேயுமே ஏரியா இருக்கிறதுனால நாம் இதுக்கு 2 டைம்ஸ்னு கொடுத்துடலாம்ல. ஏன்னா இது சிங்கிள் டைம் வர போகிறது கிடையாது, இது டபுள் த டைம் ஆஃப் 2πr². அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்கள். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ திக் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா of the outer and inner. Curved surface area plus circular area.
நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஃபார்முலா பாருங்கள், 2πh into r plus r. அதை நம்ம அப்படியே கொடுப்போம். 2πh into r plus r. இதுதான் அதோடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அடிஷ்னலாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம எதை இன்க்ளூட் பண்ணணும் பாருங்கள், ப்ளஸ் 2π into r plus r into r minus r. இப்படி கொடுக்கலாங்க. இதில் காமனாக ரெண்டுலேயுமே என்ன இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே எழுதுனேன். கிளியராக காட்டணும்னா 2πh into r plus r ப்ளஸ் சர்க்குலர் ஏரியாவுக்கு போட்டிங்கன்னா 2π into r plus r into r minus r. ஓகேங்களா? இதில் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு 2π இருக்குது, இங்கேயும் 2π இருக்குது, ரெண்டுலேயுமே 2π இருக்குது. r plus r இருக்குது, இங்கேயும் r plus r இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம ரெண்டையுமே காமனாக வெளியே எடுத்தோம்னா 2π r plus r into 2π r plus r வந்துட்டா இங்கே என்ன வரும் பாருங்க, நமக்கு h plus r minus r. இது போல் நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குங்களா? கிளியருங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2π into r plus r இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2π into r plus r into r minus r plus h. இதை நீங்கள் சொல்லும்போது ஒரு ரிதமிக்காக இருக்கும். எப்படி 2π into r plus r into r minus r plus h அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இவ்வளவு ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதாங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற டவுட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோங்க. தேங்க்யூ, பாய்.